எந்தை எதிராசர் எம்மை எடுத்தளிக்க வந்த பெரும்பூதூர் வந்தோமோ, சிந்தை மருளோ தெருளோ மகிழ்மாறன் அருளோ இப்பேற்றுக்கு அடி. ஸ்ரீபெரும்பூதூர் என்னும் திவ்யக்ஷேத்திரத்தின் மகிமையை, அந்த ஸ்ரீபெரும்பூதூர் என்னும் திவ்யக்ஷேத்திரத்தை சேவித்த மாத்திரத்தில் அனுபவ பரிவாகமாக, அதாவது தனக்கு ஏற்பட்டதான உள்ள கிடக்கையை அப்படியே பூரித்து பிரவகிக்க பொங்க அருளி செய்கிறார் சுவாமி ஸ்ரீ மணவாள மாமுனிகள். எந்தை யதிராசர் எம்மை எடுத்தளிக்க வந்த பெரும்பூதூர் வந்தோமோ, அந்த ஸ்ரீபெரும்பூதூர் என்னும் திவ்யதேசத்தை தூரத்திலிருந்து சேவித்த மாத்திரத்தில் ஆதிகேசவனுடைய நெடிதுயர்ந்த அந்த கோபுரத்தை சேவித்த மாத்திரத்தில் நமக்கு உள்ளுக்குள்ளே ஒரு கிளர்ச்சி உண்டாகின்றது. பல நூறு முறை பல ஆயிரம் முறை சென்னைக்கு வந்து செல்கிறோம். சென்னையிலிருந்து வேலூர் பெங்களூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் ஸ்ரீபெரும்பூதூர் சென்னைக்கு மிக அருகில் அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான திவ்யக்ஷேத்திர விசேஷம். தூரத்திலிருந்து அதை சேவிக்க வேண்டுமாம். வந்த பெரும்பூதூர் வந்தோமோ, இந்த ஜீவான், இந்த ஆத்மா, நாம் பிறந்திருக்கக்கூடிய பிறவி, இந்த பிறவி இனியும் வீணாகாமல் நம்மை ரட்சிப்பதற்காக அவதாரம் செய்திருந்த மகாத்மா எந்தை யதிராசர் எம்மை எடுத்தளிக்க வந்த பெரும்பூதூர் வந்தோமோ, இந்த பெரும்பூதூருக்கு வந்து சேர்ந்தோமோ, சிந்தை மருளோ தெருளோ மகிழ்மாறன் அருளோ. இது என்ன, உண்மைதானா, நிஜம்தானா? ஒரு முறை கேள்வி பார்த்து கொள்ளலாமா? நமக்கு அந்த பாக்கியம் உண்டா? ஏறார் யதிராசர் அவதாரம் செய்திருக்கக்கூடியதான ஸ்ரீபெரும்பூதூர் திவ்யதேசத்தில் ஆதிகேசவ பெருமாளையும் ஆச்சாரிய சார்வபௌமரான பகவத் ராமானுஜரையும் சேவிக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோமே. இது என்ன, எந்த சமயத்தில், எந்த கால விசேஷத்தில் நமக்கு இத்தகையதொரு பாக்கியம் நேர்பட்டது? ஒருவேளை மகிழ்மாறன் அருளோ, நம்முடைய நம்மாழ்வார் நமக்கு செய்திருக்கக்கூடிய உன்னதமான அனுக்கிரக விசேஷமோ இப்பேற்றுக்கு அடி. ஆம், இந்த பாக்கியத்திற்கு ஒரே ஒரு காரணத்தை சொல்ல முடியும். என்ன? நம்மாழ்வார் நம்மை பரிபூர்ணமாக அனுக்கிரகம் செய்திருக்கிறார். ஆகையால் தான் ஒருவன் தன் வாழ்நாளில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஸ்ரீபெரும்பூதூருக்கு வந்து பகவத் ராமானுஜரை தரிசித்திருந்தால் எத்தனையோ 100 ஜென்மாக்களில் முன்பு செய்திருந்ததான ஒரு புண்ணியம் இன்றைய தினத்தில் அவருக்கு பலித்திருக்கிறது என்பது பொருள். பெரும்பூதூர் வந்தவள்ளல் தேசமெல்லாம் புகழ்ந்திடவே பெரும்பூதூரில் சித்தரையில் ஆதிரை நாள் வந்து தோன்றி. சுவாமி தேசிகனுடைய நாவீரை நாம் இங்கே ரசிக்க வேண்டும். உலகமெல்லாம் உய்ய இந்த க்ஷேத்திர விசேஷத்தில் சுவாமி அவதாரம் செய்தருளினார் என்று அவருடைய அவதார வைலட்சண்யத்தை காண்பிக்கிறார். புராணங்களில் மிகவும் பிரசித்தமானது இக்ஷ்வாகு வம்ச மன்னர்களின் குறை தீர்த்தது. அது தவிர அனந்தசரஸ் என்னும் புஷ்கரணியின் கரையில் அமைந்திருக்கக்கூடியது ஆதிகேசவ பெருமாளுடைய அற்புதமானதொரு ஆலயம். அழைத்து வாழ்விப்பவனாக கேசவன் கிளேசங்களை எல்லாம் ஒழிப்பவனாக விளங்குகின்றான். பின்னாளில் சுவாமி ராமானுஜர் அவதாரம் செய்ய போகிறார் என்பதற்காக முன்னமேயே இந்த திருத்தலத்தில் கேசவனுடைய ஆவிர்பாவம் ஏற்பட்டுவிட்டது. பொதுவாக மகர்ஷிகளுடைய சரித்திரங்களை எல்லாம் நாம் பார்த்தோமேயானால் மகர்ஷிகள் 12 காலம் ஒரு இடத்தில் தவம் செய்வார்கள். அப்படி அந்த தவத்திற்கு இறங்கியவனான பரமாத்மா அவர்களுக்கு அருள் பாலிப்பதற்காக அங்கே பிரத்யட்சமாக சேவை சாதிப்பான். பின்னர் அந்த இடத்தில் ஒரு ஆலயம் நிர்மாணிக்கப்படும். இதோ இங்கே சாலிஹோத்திர மகர்ஷி தவம் செய்தார், அதனால் இந்த திருத்தலத்திற்கு வீக்ஷாரண்ய கஷேத்திரம் என்பது பெயர். இந்த இடத்தில் மார்க்கண்டேய மகர்ஷி தவம் செய்தார், அவருடைய தவத்திற்கு பெருமாள் பிரசன்னனானார். இங்கே மேதாவி மகர்ஷி தவம் செய்தார், அவருக்கு பெருமாள் அருள் பாலித்தார். இப்படியெல்லாம் புராணங்களில் மகர்ஷிகள் செய்த தவத்திற்கு பெருமாள் பிரசன்னானான். அப்படி பெருமாள் அவதரிப்பதற்கு 10,000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தே
அவர்கள் தவம் செய்திருக்கிறார்கள் என்று சொல்கிறோம் அல்லவா? இந்த ஸ்ரீபெரும்புதூர் என்னும் திவ்ய கஷேத்திரத்தில் ஒரு விசேஷம் என்ன தெரியுமா? பின்னாளில், அதாவது கலியுகத்தில் சுவாமி ராமானுஜர் அவதாரம் செய்ய போகிறார் என்பதற்காகவே கிருதயுகத்தின் இறுதியில், திரேதாயுகத்தின் ஆரம்பத்திலிருந்தே ஆதிகேசவன் இங்கே கோவில் கொண்டு எழுந்தருளியிருக்கிறார். பகவத் ராமானுஜருடைய அவதாரத்திற்காக, அதாவது எம்பெருமானாருடைய அவதாரத்திற்காக இங்கே எம்பெருமான் காத்து கொண்டிருந்தான் என்பதுதான் தனிச்சிறப்பு. ஆச்சாரியர்களை எல்லாம் நாம் எப்படி கொண்டாட வேண்டும் என்று அருளாளனாம் எம்பெருமான் தன்னுடைய அனுஷ்டானத்தினாலே காண்பிக்கிறான். இந்த திருத்தலத்தில் தான் உத்தமமான கேசவ சோமயாஜி என்னும் மகனீயர் வாழ்ந்து வந்தார். சர்வக்ரது தீக்ஷிதர், சர்வக்ரது சோமயாஜி, சோமயாஜி, கேசவ சோமயாஜி என்றெல்லாம் அவருக்கு பல திருநாமங்கள் உண்டு. ஏனென்றால் பல யாகங்கள், யஜ்ஞங்கள் இவற்றினாலே எம்பெருமானை ஆராதித்திருக்கிறார். அந்த காலத்தில் அஸ்வமேதம், வாஜபேயம், பௌண்டரீகம் முதலான உயர்ந்த யாகங்கள், சோமயாகம் முதலான யாகங்கள் உண்டு. அந்த யாகங்களை எல்லாம் பெரியோர்கள் எப்பொழுதும் செய்து கொண்டே இருப்பார்கள். ஆழ்வார்கள் தங்களுடைய திவ்ய பிரபந்த பாசுரங்களில் நாம் அனுசந்தித்தோம் எனால், தேரெழுந்தூர் முதலான திருத்தலங்களை வர்ணிக்கும் பொழுது அந்த திருத்தலத்தில் எப்பொழுதும் அந்தணர்கள் வேள்வியினால் பரமாத்மாவை ஆராதித்துக் கொண்டே இருந்தார்கள் என்பது வர்ணிக்கப்படுகிறது. தற்காலத்தில் செய்யக்கூடிய சிறிய சிறிய ஹோமங்கள், யாகங்கள் இல்லை. இவைகள் எல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருப்பவை. வாஜபேயம் என்பது உயர்ந்த யாகம், பௌண்டரீகம் என்பது ஒரு பெரிய யாகம், அதுபோன்று சோமயாகம் என்பது பெரிய யாகம். இதையெல்லாம் செய்தவர்கள்லாம் வாஜபேயி, சோமயாஜி என்று போற்றுதலுக்கு உரியவர்களாக திகழ்கிறார்கள். ஏ எஜந்தி பித்ருன் தேவான் பிராமணான் சஹுதாசனான் சர்வபூதாந்தராத்மானம் விஷ்ணுமேவ யஜந்தி தே என்று எம்பெருமானுடைய வாக்கியம். அதாவது அவரவர்கள் தங்கள் தங்கள் தெய்வங்களை குறித்து சில பல காரியங்களை செய்தால் கூட, பூஜைகள் புனஸ்காரங்களை செய்தால் கூட, அந்தந்த தெய்வத்திற்குள்ளேயும் அந்தராத்மாய் விளங்கக்கூடிய மகாவிஷ்ணுவைத்தான் ஆராதிக்கிறார்கள் என்பதுதான் சாஸ்திரத்தின் தேர்ந்த பொருள். அது தவிர அகம் ஹி சர்வயஜ்ஞானாம் போக்தாச்ச பிரபுரேவச்ச என்ற கண்ணனம் அருளி செய்கிறான். எல்லா யாகங்கள், யஜ்ஞங்கள், ஹோமங்கள், தானங்கள், தவங்கள் இவை அனைத்து நாளையும் ஆராதிக்கப்படுபவன் யானே, அந்த ஆராதனையினுடைய பலன் அளிப்பவனும் யான் தான் என்று பரமாத்மா அருளி செய்கிறான். அப்படி எதையோ ஒரு தெய்வத்தை குறித்து நாம் யாகங்களை செய்து மறைமுகமாக எம்பெருமானை ஆராதிப்பதை காட்டிலும் நேரடியாக பரமாத்மாவை ஆராதிப்பது எவ்வளவு சாலச் சிறந்தது. அந்த வகையில்தான் பல யாகங்கள், யஜ்ஞங்களினாலே சர்வக்ரது தீக்ஷிதர் என்னும் இந்த மகனீயர் உத்தமமாய் பரமாத்மாவை ஆராதித்து வந்தார். கேசவ சோமயாஜி என்பது அவருக்கு ஏற்பட்டதொரு திருநாமம். அந்த சுவாமிக்கு பூமி பிராட்டியார், அதாவது காந்திமதி என்னும் திருநாமம் பூண்ட ஒரு அம்மையார் தர்மபத்ரியாக வாய்த்தாள். கணவன் செய்யக்கூடிய தர்மானுஷ்டானங்களில் எந்த மனைவி முழு மனதுடன் பிரீத்தியுடன் ஈடுபாடு கொள்கிறாளோ அவளுக்குத்தான் தர்மபத்னி என்பது பெயர். தர்மானுஷ்டானங்களை செய்வதற்காகத்தான் இல்லறம். இல்லறம் என்பது மிகச்சிறந்தது. ஏனென்றால் துறவிகளாம் சந்நியாசிகளும் சரி, அல்லது மணமாகாத பிரம்மச்சாரிகளும் சரி, அவர்கள் தனிப்பட்ட முறையில் எந்த வைதிக காரியத்தையும் செய்வதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் அல்லர். துறவிகளான சந்நியாசிகளும் மணமாகாத பிரம்மச்சாரிகளும் எப்பொழுதுமே கிரகஸ்தன் என்று போற்றுதலுக்குரிய இல்லறத்தில் இருப்பவர்களையே சார்ந்திருக்கிறார்கள். அப்படி இல்லறத்தில் இருப்பவர்கள் இந்த சந்நியாசிகளுக்கும் பிரம்மச்சாரிகளுக்கும் பிக்ஷையிட்டு அவர்களை ஆராதிக்க வேண்டும் என்பது சாஸ்திரம். அதனால்தான் மனைவியுடன் கூடியவருக்கு மதிப்பு அதிகம். மனைவியுடன் கூடியவர்தான் தர்மங்களில் பற்றுதல் உடையவராக இருக்க வேண்டும். அந்த தர்மங்கள் வழுவாமல்
அவரவர்களுக்கு என்ன வர்ணாசிரம தர்மமோ அந்த தர்மத்தில் இருந்து வழுவாமல் நடக்க வேண்டும். வர்ணாசிரமாச்சாரவதா புருஷேன பரப்புமான் விஷ்ணுராராத்யதே பந்தா நான்யத்தோஷ காரகா என்று வர்ணாசிரம தர்மானுஷ்டானங்களை செய்பவர்களிடத்தில்தான் விஷ்ணுவிற்கு பிரியம் அதிகம். அப்படித்தான் தசரத மகா சக்கரவர்த்தி தன்னுடைய தர்மங்களை விடாமல் செய்து வந்ததினால் மகாவிஷ்ணுவே அவருக்கு பிள்ளையாக பிறந்தார். அதுபோன்று தான் வசுதேவர் தர்மானுஷ்டானங்களை குறைவில்லாமல் செய்து வந்ததினால் தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அவருக்கு பிள்ளையாக பிறந்தான். அதுபோன்று இங்கே சர்வக்ரது தீட்சிதர் கேசவ சோமயாஜி என்னும் இந்த மகனீயர் தன் மனைவியான பூமி பிராட்டியாருடன் கூடியவராய்க் கொண்டு உத்தமமான தர்மானுஷ்டானங்களை சரிவர நடத்தி வந்தார். பல யாகங்களினாலேயும் யஜ்ஞங்களினாலேயும் தானங்களினாலேயும் தர்மங்களினாலேயும் சர்வ கர்ம சமாராத்தியனான, அதாவது எல்லா கர்மங்களினாலேயும் ஆராதிக்கப்படும் கேசவனை வெகு விசேஷமாக ஆராதித்து வந்தார். அந்தணர்கள் பலரும் வாழக்கூடிய புண்ணிய பூமி அனந்தசரஸ் கரையில் ஆதிகேசவ பெருமானுடைய சன்னிதானம், ஸ்ரீ பெரும்பூதூர் என்று பூதபுரி என்று புராணங்களில் புகழ் வாய்ந்த இந்த க்ஷேத்திரத்தில் ஒரு கால விசேஷங்களில் பூதகணங்கள் பரமாத்மாவை ஆராதித்து வந்திருக்கின்றன. இப்படியெல்லாம் புகழ் வாய்ந்த இந்த க்ஷேத்திரத்தில் கேசவ சோமயாஜியார் தன் தர்மானுஷ்டானங்களை குறைவில்லாமல் நடத்தி வந்தார். அதே சமயத்தில் வைகுண்டபதியான ஸ்ரீமன் நாராயணன் வைகுண்ட லோகத்தில் தனக்கு அந்தரங்கர்களாய் இருக்கக்கூடிய அனந்தன், கருடன், விஸ்வக்சேனன் முதலான நித்தியசூரிகளை அழைத்து அவர்கள் திறத்தில் ஒரு ஆலோசனை செய்தார். இனி ஸ்ரீபெரும்பூதூரிலிருந்து நாம் வைகுண்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்கு நம்மை தயார் செய்து கொள்கிறோம்.